ஹீரோவுக்கு கண்ணு தெரியல. பார்க்ல இருக்காரு. திடீர்னு யாரோ வந்து அவர் கண்ல ஐ ட்ராப்ஸ் போடுறாங்க. போட்ட உடனே இவருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. இவர் உடனே ரொம்ப சந்தோஷமா அவர் ஒய்ஃப தேடுறாரு. பார்த்தா இவரோட ஒய்ஃப் வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியா இருந்துட்டு இருக்கா. இவருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. சரி நம்ம அப்படியே கண்ணு தெரியாத மாதிரியே நடிப்போம்னு நடிச்சிட்டு இருக்காரு. உடனே ஒய்ஃப் வந்துட்டு வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட்டு போறா. போற வழியிலயும் பாய் ஃப்ரெண்டோட ரொமான்ஸ் பண்ணிட்டே வரா. ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர் கிட்ட லஞ்சத்த கொடுத்து இங்க பாருங்க என் புருஷனோட கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமாயிட்டே போகுது. அவர் ஒரு கார்டியன் வச்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்ட்டு பணத்தை எழுதி கொடுக்குறா. இந்த டாக்டர் போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு க்யூர் ஆனதை இவர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு சரியாயிடுச்சுன்னு என் பொண்டாட்டி கிட்ட சொல்லாதீங்க. அப்போ அந்த டாக்டர் வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் போய் திறந்து பாருங்கள் கதுவை அப்படின்னு. இந்த டாக்டரும் போய் திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா இந்த ஒய்ஃப்காரி பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து அங்கேயும் ஏதோ இது பண்ணிகிட்டு இருக்கா. இதை பார்த்து டென்ஷன் ஆன டாக்டரும் அவள் சொன்ன மாதிரியே இதை பாருங்க உங்கள் புருஷன் கேஸ் ரொம்ப ஒஸ்ட் ஆகுது, அவர் கார்டியன் வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவ வந்து அவங்க புருஷனை சமாதானப்படுத்துகிற மாதிரி கட்டிப்பிடிச்சி ஆறுதல் சொல்கிறா. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா அந்த கார்டியன்ஷிப் பத்திரத்தில் சைன் வாங்குற மாதிரி நம்ம வீட்டை வந்து எழுதி வாங்கிக்கலாம், நம்ம இந்த வீட்டில் இருந்துக்கலாம், ஹீரோவை வந்துட்டு நம்ம தனியாக வந்து இந்த கேர் சென்டர் மாதிரி இருக்கும் இல்லையா அங்கே தூக்கிட்டு போய் போட்டுடலாம், நம்ம இங்கே ஜாலியாக இருந்துக்கலாம், அவன் வந்து லைஃப் லாங் அங்கேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாரு. அடுத்த நாள் வந்து லாயர் வந்திருக்காங்க சைன் வாங்குறதுக்கு. லாயருக்கும் லஞ்சத்தை கொடுத்து வீட்டை மாற்றி எழுதுறதுக்காக பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு. உடனே ஹீரோ வந்து பார்க்குறாரு. ஹீரோ கேட்குறாரு சைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த வில்லில் வந்து எனக்கு பாதகமாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த லாயரு அந்த பொண்ணு எல்லாருமே இல்லவே இல்லை அப்படின்னு சாதிக்கிறாங்க. உடனே அவர் சைன் போடுற மாதிரி போடுறாரு. இந்த பொண்ணு வந்து அவர் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதுதான் நம்ம லைஃப்பில் எடுத்த பெஸ்ட் டிசிஷன்றாரு. ஹீரோ எந்திரிச்சு இல்லை இதுதான் நீ எடுத்த ஒஸ்ட் டிசிஷனு, எனக்குலாம் கண்ணு தெரியுதுன்னு. உடனே அவர் ஏன் இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் கிட்ட சொல்லலைன்னு வீட்டிலலாம் கேமரா செட் பண்ணி உனக்கு அகெயின்ஸ்டாக ஆதாரத்தெல்லாம் ரெடி பண்ணோம்ல அதனால தான் சொல்லலை அப்படின்னு. இவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ நம்ம ஜெயிலுக்கு போயிட போகிறோன்னு சொல்லிட்டு கேமரா எங்கன்னு தேடுறா. ஹீரோவே அவன் வச்சு ஒரு குட்டி கேமராவை எடுத்துகிட்டு வந்து காட்டுறான். இதை வந்து நான் கோர்ட்டில் போட்டு காட்டிடுவேன் அப்படின்ட்டு. உடனே அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, பயப்படுறா. பயந்துட்டு இதுக்கு மேலே ஐயோ என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏன் கான்ட்ராக்டில் சைன் போட்டேன்னு கேட்கும்போது நீ திறந்து பாருன்னு அதில் நீ மாட்டிக்கிட்டேன்னு